வெல்கம் டு கிருஷ்ணிஷ் கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. கண்டிப்பாக இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நான். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இந்த நான் செஞ்சிடலாம், ஓவன் இல்லாமல். அதே மாதிரி ஈஸ்ட் எதுவும் சேர்க்கல, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் நம்ம மைதா மாவு, அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். பசங்களுக்கும் நல்லா வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம், வெளியே வாங்கி கொடுக்கறதோட. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் தேவையான பொருட்கள்: மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட், எண்ணெய், தயிர், பூண்டு. ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கலந்துக்கலாம். மைதா 2 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். விருப்பப்பட்டிங்கன்னா இதுலேயே பூண்டை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு பிசைய உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு வந்துடும். நல்லா பிசையணும், ப்ரெஷர் கொடுத்து பிசைங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா அப்படி நீட் பண்ணுங்கள். இழுத்து இழுத்து நீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இப்படி 2 கையில் எடுத்துக்கோங்க. இப்படி பிரித்து நல்லா இது பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா 5 to 7 minutes நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாகிடும். இப்படி நல்லா இப்படி மாவு பிரிச்சுக்கோங்க. 2 கையில் எடுத்து பிரித்து இப்படி வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு லைட்டாக ஆயில் தொட்டுக்கோங்க. ஆயில் தொட்டு மேலே தடவி மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். நல்லா ஆயில் போட்டு நல்லா தடவிட்டு ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 hours ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து பார்க்கலாம். நம்ம மாவு ஊற வச்சு 2 hours ஆகுது. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சிட்டு. இதை மறுபடியும் ஒரு வாட்டி லைட்டாக பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுப்போம். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். மீடியமாக இந்த சைஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நமக்கு இது எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக மாவு எடுத்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி தான், பட் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நான் ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு லைட்டாக இந்த பக்கமும் தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக இருக்கும்.
கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கொத்தமல்லி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லேசாக ஒரு ரோல் கொடுத்துருங்க. அதெல்லாம் அப்படியே மாவில் ஒட்டிக்கிறதுக்காக தான். ரோல் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பேக் சைட் திருப்பி போட்டுக்கோங்க. பேக் சைட் தண்ணி தள்ளும்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு தவாவில் போடும்போது நமக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும். தவாவோட பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தொளிச்சு இருந்தோம் இல்லைங்களா, அந்த பக்கம் தவாவில் படுற மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் உள் பக்கம் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சூட்டில் நல்லா ஒட்டிக்கும். பார்த்திங்கன்னா உப்பி வருது இப்போவே. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. நல்லா இந்த பக்கம் கோல்டன் ப்ரௌனில் வந்தோடனே நம்ம தவாலேருந்து எடுத்துருவோம். கொஞ்சம் பொறுமையாக ஓரெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா தானாக வந்துடும். எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. தட்டில் வச்சுட்டு பட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பட்டர்லேயே கொஞ்சம் பொடியாக பூண்டையும் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா கார்லிக்கோட ஃப்ளேவர் கிடைக்கும். கார்லிக் நான் ரெடி ஆகிடும் நமக்கு. கார்லிக் நான், பட்டர் நான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதே டெக்ஸ்சரில் இருக்குது. சப்போஸ் ரொம்ப கிறிஸ்பியாக வேணாம்னு நினைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் திக்காக போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். பட் பசங்க இந்த மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.